Assalamu alaikum. Hi everyone. Welcome to our channel Tales of Time. இன்னைக்கு வீடியோ என்னுடைய ஃப்ரைடே ரொட்டீன் தான். எல்லா நாளை விடவும் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். நான் ஒரு டீ பர்சன். எனக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ குடிக்கணும். அப்போ தான் அந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும். இல்லைனா ஏதோ டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டீ எடுத்துகிட்டு அப்படியே பால்கனி வியூவில் டீ குடிச்சிட்டு அன்றைக்கி டே பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரைடேனா டீஃபால்ட்டாக எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் வித் சிக்கன் குழம்பு. ஸ்டார்டிங்கில் இடியாப்பங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தெரியும். ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தாட்ஸ் இருந்துச்சு. அதை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மற்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. சம்டைம் லேட் ஆயிடுச்சுனா கூட இடியாப்பம் மட்டும் பண்ணிவிட்டு அது கூட தேங்காய் பால் வச்சுப்போம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொண்ணுக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே இடியப்பத்துக்கு மாவு குழைக்கிறப்போ சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கோம்ல அது சேர்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா சுடு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து திருப்பியும் சிம்மில் வச்சு அடுப்புலேயே வச்சுருப்பேன். அது கரெக்டாக அந்த பதம் வர்ற வரைக்குமே நான் அந்த தண்ணியை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண மாட்டேன். கொதிக்க விட்டுட்டே தான் இருப்பேன். மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம ஒரு நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம டேரெக்டாகவே இடியாப்ப உலக்கில் வச்சு புளிய ஆரம்பிச்சிடலாம். அந்த ஸ்டீல் இடியாப்ப உலக்கு இருக்குல்ல, அதை விட எனக்கு இந்த மரத்தில் உள்ள இடியாப்ப உலக்கில் இன்னுமே நல்ல ஹோல் கம்மியாக இருக்கிறதுனால ஃபைனாக வர மாதிரி தோணும். என்கிட்ட இடியாப்ப தட்டு தனியாக இல்லை. ஸோ நான் வந்து இட்லி தட்டுலேயே இடியாப்பம் பண்ணிப்பேன். நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த குழிவு தெரியும் அந்த ஒரு இடியாப்பத்துலேயும். பட் நல்லாயிருக்கும். ஒரு 7 to 10 மினிட்ஸ் போதும் ஹை ஃப்ளேமில். இடியாப்பம் நல்லா வெந்து வந்துடும். சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடாக குழம்பும் வச்சுட்டேன். நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்பவே சைட் பை சைடாக லன்ச் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ தட் இன்றைக்கி ஜும்மாங்கிறதுனால பகலில் கொஞ்சம் ப்ரேயருக்கு இல்லை குரான் ரீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பே ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி 2 in 1 வச்சுட்டேன். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் வச்சு 2 டைமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். எப்பயும் போல் நார்மலாக கறிக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு இது கூட வந்து கசகசா, கேஷ்யூ, கோகோனட் இந்த 3 சேர்த்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்காது. அந்த மாதிரி நம்ம 2க்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் சிக்கனுக்குமே மேரினேஷன் பண்ணி வச்சுருவேன். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இது மாதிரி போட்டு நான் மேரினேட் பண்ணிவிட்டு தேவைக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவேன். அடுத்து நம்ம என்ன டிஷ் பண்ணாலுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் அதை டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தயிரும் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் தேவைக்கு நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண விட்டுட்டு திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நம்ம அப்படியே தானே யூஸ் பண்ணுவோம், மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். சிக்கன், மட்டன் எது எடுத்தாலும் அதிலேருந்து ஒரு 2-3 எலும்பு மட்டும் எடுத்து எலும்போடு இருக்கிற அந்த பீசஸ் மட்டும் எடுத்து நான் வந்து சூப் வச்சுருவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு 11 o'clock அந்த டைமில் சூப் மாதிரி கொடுத்துருவேன். இல்லை அவளுக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருந்துச்சு குழம்புல அப்படின்னா இந்த சூப்பையே டேரெக்டாக சாதத்தில் பிசைஞ்சு ஊற்றி விட்டுருவேன். ஸோ எப்போவுமே சூப் இருக்கும் நான்வெஜ் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில். அப்படியே சைட் பை சைடாக ரசமும் வச்சாச்சு. சூப் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இன்றைக்கி என் பொண்ணுக்கு ரொம்ப டல்லாக இருந்தால் உடம்புக்கு முடியல, ஸ்டொமக் அப்செட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு எப்போவுமே இந்த பிரின்சஸ் ஸ்டோரினால் ரொம்ப பிடிக்கும். சிண்ட்ரெல்லா ஸ்டோரி, பிரின்சஸ் அண்ட் த ஃப்ராக் அந்த மாதிரி தான் ரொம்ப விரும்பி கேட்பா எப்போவுமே. ஸோ கொஞ்சம் நேரம் அவள் கூட ஸ்டோரி சொல்லிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சிண்ட்ரெல்லா வந்து அவங்க தான் சிண்ட்ரெல்லாவுடைய சித்தி. இன்றைக்கி வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஏன்னா சூப் வந்து கொஞ்சம் வயிறு ஸ்டொமக் அப்செட்டாக இருந்ததுனால காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி
பொமக்ரானேட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்படியே நானும் எனக்கு லெமன் டீ போட்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஃப்ரைடேனா எனக்கு என்னோடய வீடு இந்த மாதிரி ஒரு வைப்பில் இருந்தால் தான் அது ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். அப்படியே கர்வ் சுறா ஊத விட்டுட்டு ஒரு லெமன் டீயோட ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு லஞ்சும் சாப்பிட்டுட்டு எங்களுடைய ஜும்மா டைம் இப்படி தான் போச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட வெயிலே இல்லை. பால்கனிலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் புதினா, ஓமவல்லி இலை இந்த 2ம் வாங்கி இப்போ ரீசெண்டாக வளர்த்துட்ருந்தேன். அப்புறம் வீட்டில் வாங்கின புதினா வந்து சும்மா அந்த காம்பை மட்டும் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே இலை விட்டு வளர்ந்துருக்கு. நான் இதை மண்ணுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். See you all. Bye. Assalamu alaikum.